தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி ஆல்மோஸ்ட் இந்த வாரம் முடிய போகிறது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அதானி விவகாரம். அதானி மோசடி, அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச புகார்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி, பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டெக்னிக்கலா பார்க்குறப்ப அதானி மீதோ, அதானியினுடைய சகோதரர் மகன் மீதோ நேரடியாக எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படாத நிலையில, அதானிக்கான நிறுவனம் அதில சம்மந்தப்பட்டிருக்குது. இவர் மேலயும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருப்பொருளாக இருக்கிறது. ஸோ அமெரிக்க நீதிமன்றம் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறது. பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறப்ப, அது இந்தியாவுல சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் அது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்தியாவில் இன்னும் அதானிக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக மட்டும் நம்ம பார்க்காம ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதை கண்டிப்பாக உற்று நோக்கக்கூடியது தான் ஒரு ஜனநாயக அடிப்படையில் முக்கியமான விஷயமாக இருக்கும். காரணம், 2012-14 ஆண்டு காலகட்டத்தில் யூபிஏ அரசு பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டுச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு இருந்த பாஜக இந்தியா முழுக்க போராட்டத்தை அறிவித்து மிகப்பெரிய அளவில் நாட்டுக்கு என்ன சொல்றது, இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெரிய கேம்பெயினே ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்டுகளும், துறைமுகங்களும் அதானிக்கு தான் கான்ட்ராக்ட் விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பிரதானமான பெருமைக்குரிய அரசு நிறுவனங்கள் எல்ஐசியிலிருந்து, எஸ்பிஐயிலிருந்து அதானி நிறுவனங்கள்ல இவர்கள் தங்களுடைய பணத்தை, அது தங்களுடைய பணம் இல்லை, மக்களுடைய பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். அதானி சிக்குனா ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமே சிக்க போகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு கொடூரமான ஒரு ஆபத்தான நிலைமையில இந்திய பொருளாதாரத்தையும் இந்திய நாட்டையும் மோடி அரசு கொண்டு நிப்பாட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி அதானி தவறே செய்யவில்லை என்றால் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஜேபிசி அமையுங்கள், ஜேபிசி அமைச்சு விசாரணை நடத்தும். எல்லா கட்சியினுடைய மெம்பர்களும், பாஜக ஆளும் தரப்பு இருக்கட்டும், எதிர்க்கட்சி இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதானி பதில் சொல்லட்டும். இந்தியாவை விட, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை விட அதானி என்ன பெரியவரா அப்படிங்கிற கேள்வியை தான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம். ஸோ இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, கையில் அரசியலமைப்பு சட்ட மாதிரி புத்தகம், அந்த கையடக்க பிரதியை கையில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அதை முன்னிறுத்தி நடத்த, பின்னாடி இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தை முழுக்க கோஷமிட்டுக்கிட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றளவுக்கும் நாடாளுமன்றத்திற்குள்ளாக மோடி அரசாங்கம் எந்த ஒரு விவாதத்தையும் நடத்துவதற்கு தயாராக இல்லை. ஒரு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்தியாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் குற்றச்சாட்டு இருக்கு. வெறும் நிறுவனம் மட்டுமல்ல, அதோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தான் அந்த நிறுவனம் லஞ்சம் கொடுத்திருக்கிறது அப்படின்றது தான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பான முறையில் இந்த இந்தியாவுக்குள்ள அதானி மீது விசாரணை அப்படிங்கிறது நடத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். மற்றும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மோடி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அதானியும் உடனே சென்றிருக்கிறார். அந்தந்த நாடுகளில் அதானிக்கு கான்ட்ராக்டுகள் மோடியால் சிபாரிசு பண்ணப்பட்டு சிபாரிசுன்னு கிடையாது, அழுத்தம் கொடுக்கப்பட்டு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்குள்ளேயும் பல்வேறு விதிகள் அதானி நிறுவனங்களுக்காக திருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஸோ இந்த நிலையில இன்னும் அதானியை பாதுகாக்கிறது இந்திய நாட்டுக்கே நல்லதில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்களே தவிர்த்து அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதாக தெரியவில்லை. இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள அதானிக்கு போட்டியாகவோ இல்லை அம்பானிக்கு போட்டியாகவோ இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலதிபரும் வளரவே முடியாது. அப்படி வளர்ந்தால் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இல்லை சிபிஐ அவர்கள் வீட்டில் ரைடு போவாங்க. அவர்கள் அடுத்து சில நாட்களுக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதானியால் இல்லை அம்பானியால் கையகப்படுத்தப்படுவார்கள். இதுதான் இந்த மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கிரானிக் கேபிட்டலிசம். ஸோ இது இப்படி தொடர்ந்து இருக்குன்னா இந்தியாவில் காம்படிஷனே இருக்காது. இந்தியா ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி மாற தொடங்கும். சைனா இல்லைனா ரஷ்யா மாதிரி மாற தொடங்கும். ஸோ இதை தான் இந்தியா கூட்டணி கட்சிகள், ராகுல் காந்தி குறிப்பாக
மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறார். இத தான் வந்து என்றைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில வந்து கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவ அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ, அதே மாதிரி இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்தியர்கள் அனைவரும் அதானிக்கும், அம்பானிகளுக்கும் அடிமைப்படுத்துற அளவுக்கு எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் விவகாரம். மணிப்பூர் விவகாரத்திலிருந்து மணிப்பூர் காங்கிரஸ் கட்சி எம்பியிலிருந்து, எம்எல்ஏக்கள்லேருந்து ஒரு டெலிகேஷனே வந்து டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. 18 மாதங்களாக மணிப்பூர்ல பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு முறை கூட மோடியால அந்த மாநிலத்துக்கு வந்து விசிட் பண்ண முடியலையா? அப்படி இந்த மாதம் இறுதிக்குள்ள அவர் வரல, இந்த 2024ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ள அவர் வரலன்னா, நடக்கிறதே வேற. அவர வந்து எப்படியாவது நாங்க இழுத்துட்டு போய் அங்க உட்கார வைப்போம். பாஜக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள முதற்கொண்டு அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸோ தார்மீக அடிப்படையில ஒரு இந்திய பிரதமர், ஒரு கான்ஸ்டிடியூஷன் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா, இந்நேரம் அங்க போயிருந்திருக்கணும். அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து ஆராய்ந்து பார்த்து, மக்களுக்கு வந்து தேவையான இது விஷயங்கள செய்திருக்கணும். ஆனால் இன்னும் செய்யல. அங்க இன்னும் 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான அரசு, என்ன மாதிரியான மனிதர்கள் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது இந்த நேரத்தில. இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தேர்தல்கள்ல வந்து தோல்விய சந்திச்சுக்கிட்டு வருது. ஸோ அதன் அடிப்படையில ஒரு டிராஸ்டிக் முடிவுகள மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கமிட்டியவே வந்து கலைத்திருக்கிறார். அதற்கு சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அந்த நிர்வாகிகள் கூண்டோட கலைச்சிருக்கிறாரு. மாவட்ட அளவுல இருக்கிறவங்க, மாநில அளவுல இருக்கிறவங்க, ஊராட்சி அளவுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கலைச்சிட்டு புதிய நிர்வாகிகள நியமிக்க போறார். அந்த புதிய நிர்வாகிகள நியமிக்கிறதுலயும் சில ஃபார்முலாவ ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டிய வந்து கம்ப்ளீட்டா கலைச்சிருக்கிறாரு. ஏன்னா, உத்தரப்பிரதேசத்தில வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல், இப்ப சமீபத்தில நடந்த இடைத்தேர்தல். ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில வச்சு, ஒட்டுமொத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாதவங்க எல்லாத்தையும் தூக்குறதுக்கு பதிலா, ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டு திரும்ப 0ல இருந்து கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பெரிய இழப்பு எங்க ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்தெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய தலைவர்களால தான் காங்கிரஸ் கட்சிக்கு இழப்பு ஏற்படுது. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஹரியானா மாநில தேர்தல். அதுல புபீந்தர் சிங் ஹூடா, அவருடைய குடும்பம், அவருக்கு நெருக்கமானவர்கள். இவர்கள் மீது அதிகமாக அதிருப்தியில இருந்தவங்க. இவர்கள் சொல்லி சீட்டு கிடைக்காதவங்க, இல்ல இவர்களுக்கு சீட்டு குடுத்ததுனால அதிருப்தியில போனவங்க. பல குற்றச்சாட்டுகள் இந்த தேர்தலை ஒட்டி இருந்தாலும், இவிஎம்னால தான் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயத்த நம்ம மறக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை எதிர்த்து, அதிருப்தி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சையாக மாநிலம் முழுக்க போட்டியிட்டாங்க. அதுல ஒரு சில இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பெற்ற வாக்குகளை விட, காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே போயி, சுயேட்சையாக நின்ன வேட்பாளர் வாங்கின ஓட்டு வந்து அதிகம். ஸோ இப்படி பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி தோல்விக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருடைய தோல்விக்கு வந்து காரணமாக இருப்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். இதனை ஒட்டி தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சிடபிள்யூசி மீட்டிங் நடக்கும் இல்லையா, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல வந்து குமுறினார். என்ன அப்படின்னா, சில தலைவர்களுக்கு, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள், 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு கட்சியை விட தங்களுடைய சொந்த நலன் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கட்சிக்காக எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்றதுக்கு அவர்கள் தயாராக இல்ல. அதனால பாதிக்கப்படுவது அவர்கள் இல்ல, கட்சி தான் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி பேசினாரு. ஸோ அந்த விஷயம் தான் இன்றைக்கு வந்து ஒரு கடினமான முடிவு எடுக்கிறதுக்கு அவர முன்தள்ளி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படி வந்து ராஜஸ்தான்ல அசோக் கெலாட்டு, சத்தீஸ்கர்ல பூபேஷ் பாகல், மத்திய பிரதேசத்துல வந்து கமல்நாத், இவர்கள் தான் முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்துல தோல்விய சந்திக்கிறதுக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு சில இடங்கள விட்டு குடுத்துருக்கலாம். காங்கிரஸ் தலைமை சொன்ன வேட்பாளர்கள தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன் ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய பல பிரச்சாரங்கள கமல்நாத் எல்லாம் அந்த மாநிலத்திலேயே சொல்லல. ராகுல் காந்தி ஒருபுறம் வந்து சமூக நீதி அரசியல் பேசினாருன்னா, கமல்நாத் அந்த மாநிலத்தில நாங்களும் ராமர் கோயிலுக்கு உங்கள இலவசமா கூட்டிட்டு போவோம்னு பிரச்சாரம் பண்ணவரு. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கலையாம காங்கிரஸ் கட்சி உருப்படாது அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. இளைஞர்கள இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சாதிவாரி அடிப்படையில அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் குடுக்கணும்னு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.